ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுகிறேன். இஸ்ரேலில் மீண்டும் போர் தொடங்க போகுது. உங்களுக்கே தெரியும், இரவோடு இரவாக நடந்த ஹெசபல்லா பயங்கரவாதி நசரல்லா அடக்கம் நடந்து முடிந்தது. இந்த கூட்டம் இந்த அடக்கத்தை எப்படி செய்வாங்க அப்படின்னு நாம நினைச்சோமோ அப்படியே தான் நடந்து முடிந்திருக்கு இந்த அடக்கம். ஆனால் நசரல்லா அடக்கத்தின் உச்சகட்ட நேரம், பல ஆயிரக்கணக்கான மக்கள் அடக்க ஊர்வலத்தில் இஸ்ரேல் ஒழிக, இஸ்ரேலியர்களுக்கு சாவு என்ற கூச்சலிட்டு கொண்டிருந்த நேரத்தில் அதில் பாதி பேர் தீவிரவாதிகள், அது வேற விஷயம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இஸ்ரேலின் மிக சக்தி வாய்ந்த போர் விமானங்கள் அடக்கம் நடந்த திடலில் மேலே பறந்து மொத்த கூட்டத்தையும் பயத்தில் ஆழ்த்தி மொத்த தீவிரவாத கூட்டத்தையுமே மிரட்டி இருக்கு. அவனுங்க பார்க்காத போர் விமானமா? அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இது என்ன பெரிய சாகசமானு உங்களில் ஒரு சில பேர் கேட்பீங்க. ஒரு விஷயம் தெரியுமா? லெபனானில் மற்றும் லெபனானை சுற்றி இருக்கக்கூடிய பாதிக்கும் அதிகமான தீவிரவாதிகளையும் தீவிரவாத தலைவர்களையும் இஸ்ரேலின் ஐடிஎஃப் படை, இஸ்ரேல் நாடு அல்லது நெத்தனியாகு காலி செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தா, நேற்று இரவு நடந்த இந்த அடக்க ஊர்வலத்தில் நசரல்லா உடலை சுற்றி இருந்த தீவிரவாத தலைவர்களை குறிவைத்து 1-2 பிரிசைஷன் அட்டாக் செய்தாலே போதுமானது. நீங்க இந்த வீடியோல பாருங்க, அவனுங்க அந்த நசரல்லா உடலை சுற்றி இருக்கக்கூடியவன் முகங்களை பாருங்க. அவன் ஒவ்வொருத்த முகத்திலையும் ஒரு பெரிய மரண பயம், பீதி தெரியுது. அதிகமான பேருக்கும் கேட்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் இருந்த பாதிக்கும் அதிகமான பேர் தீவிரவாதிகள் தான், பயங்கரவாதிகள் தான். அதனாலதான் இந்த ஹெசபல்லா, ஹமாஸ் போன்ற தீவிரவாத கூட்டங்களை மொத்தமாக வேரோடு வேறாக அழித்து காலி செய்ய முடியறதே இல்லை. ஏன்னா அவர்களில் யார் தீவிரவாதிகள், யார் நல்லவன், யார் பொதுமக்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம் பேர் இருக்கிறதுல நீங்க நினைப்பீங்க ஒரு 50,000 பேர் தீவிரவாதியா இருப்பான், ஒரு 1 லட்சம் பேர் தீவிரவாதியா இருப்பான் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க 50,000 பேரை கொன்னீங்கன்னா அந்த 10 லட்சம் பேர்ல மீதி இருக்கிற 50,000 பேர் முன்னாடி வருவானுங்க. அதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. மொத்த இனத்தையே அழித்தால் மட்டும்தான் தீவிரவாதம் முடியுமே தவிர, இந்த இனத்திலிருந்து இவ்வளவு பேர் தான் தீவிரவாதி அப்படின்னு நீங்க பிக்கப் பண்ணவே முடியாது. அதிகமான பேரும் இஸ்ரேல் செய்தி பேசுங்க, இஸ்ரேல் செய்தி பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அங்க என்ன நடக்குது? போர் இன்னும் வரப்போகுது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, இஸ்ரேல் என்ன செஞ்சாலுமே அது அவங்க விருப்பம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஹமாஸ் எப்படி இந்த ஹாஸ்டேஜஸை ட்ரீட் பண்ணுறானுங்க நீங்களே பாருங்க. பிணை கைதியாக இருந்த இஸ்ரேலிய மக்களை, அது குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், எப்படி சுட்டு கொலை செஞ்சிருக்காங்க, எப்படி ஊர்வலமாக கொண்டு வந்து ஹாஸ்டேஜஸ், இறந்த உடல்களை அசிங்கம் செய்யறாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். இவர்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன தெரியுமா? இவர்களுடைய மூளையானது சாதாரணமான முறையில் வேலை செய்வதே கிடையாது. இவர்களுக்கு ஐக்யூ, இன்டெலிஜென்ட் கோஷியன்ட் என்பது 0 ஏன் அல்லது மைனஸ். இந்த நசரல்லா இறந்து எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது? இந்த சின்வர் இறந்து எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது? இவர்களுக்கு சரியான ஒரு அடக்கம் கூட பல மாதங்களாக எடுக்க முடியல. 50,000க்கும் அதிகமான காசா மக்கள் இறந்திருக்காங்க. அதுல எத்தனை பேர் தீவிரவாதி உங்களுக்கே தெரியும். எத்தனை பயங்கரவாத தலைவர்கள் இறந்திருக்காங்க அதுவும் உங்களுக்கே தெரியும். இதே இந்த நசரல்லா, சின்வர், இவர்களுடைய உயிர் எப்படி போச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா இவர்கள் செய்யக்கூடியது எதுவுமே தன்னுடைய மூளையை பயன்படுத்தியதாக நமக்கு தெரியவே இல்லை. இவர்கள் தன்னுடைய மூளையை பயன்படுத்தி நாம பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம இனம் அழியுது, நம்ம செயின் ஆஃப் கண்ட்ரோல் அழியுது, நாம மொத்தமாக இல்லாமல் போய்விடுவோம் என்ற ஒரு கவலையே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு அப்படி யோசிப்பதற்கு மூளை வேலை செய்வதே கிடையாது. இது ஹெசபல்லா மட்டுமல்ல, ஹமாஸ் மட்டுமல்ல, ஈரானில் இருக்கக்கூடிய கமீனி கூட்டமும் அப்படித்தான், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பூட்டோ கூட்டமும் அப்படித்தான். இந்த பாகிஸ்தானை பாருங்க, அவனை பத்தி பேசவே கூடாதுன்னு நினைச்சாலும் ஏதாவது ஒரு டாபிக் கண்டிப்பா வந்து விழும். எல்லாருமே இந்தியாவுக்கு எதிரான கிரிக்கெட் பார்க்கறதுலயே ரொம்ப பிஸியாவும் இன்ட்ரெஸ்டாவும் கவனமாகவும் இருந்திருப்பீங்க, இருக்கிறீங்க. ஆனா இதே இந்த தீவிரவாத நாடு நம்ம எல்லையில என்னென்ன மிருகத்தனமான தீவிரவாத செயல்களை செய்யறானுங்க தெரியுமா? இதே இந்த இந்திய அரசு, இதே இந்த ஜெய்சங்கர், பெரிய பெரிய இந்திய இறையாண்மை, தீவிரவாத ஒழிப்பு அப்படி இப்படின்னு பேசக்கூடிய எல்லாருமே செய்வது, இந்த கிரிக்கெட்டை பொறுத்த அளவில் நம்ம நாட்டு அரசியல்வாதிகளும் சரி, நம்ம நாட்டு அரசும் செய்வது படுமுட்டாள்தனம். அவன் ஒரு தீவிரவாத நாடு, அவன் ஒரு தீவிரவாத கூட்டம். அவனோடு நாம கைகோர்த்து விளையாடுறதுக்கு முன்னாடி
அவன் நம்ம நாட்டுக்கு எதிராக, நம்ம மக்களுக்கு எதிராக, மிடில் கிளாஸுக்கு எதிராக செய்யக்கூடிய எல்லா தவறுகளையுமே அவன் நிறுத்தணும். இங்க இருக்கக்கூடிய ஒரு சில கைக்கூலிகள், அது விளையாட்டு, அண்டை நாட்டு உறவை சரி செய்ய இது ஒரு வாய்ப்பு, விளையாட்டையும் அரசியலையும் கலக்கவே கூடாது, அப்படி இப்படின்னு 1000 வெட்டி பேச்சு பேசுவானுங்க. அட்டர் நான்சென்ஸ், டோட்டல் இர்ரேஷனல் மைண்ட் செட். அது அவன் எல்லையில எந்த தீவிரவாதமுமே செய்யாம இருந்தா. இந்த மேட்ச் தொடங்குவதற்கு முந்தின வாரம் கூட நம்ம இந்திய எல்லையில, இந்தியாவின் பூஞ்ச் மாகாணத்தில் காஷ்மீரில் திடீரென எல்லை கடந்து வந்து தீவிரவாதிகள் சரமாரியாக இந்திய கிராம மக்களை, மிடில் கிளாஸ் மக்களை சுட்டுக் கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த கிரிக்கெட் மேட்ச் தொடங்குறதுக்கு ஒரே ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஆனா அந்த தீவிரவாத நாட்டின் இன்னொரு கூட்டத்தோடு கைகோர்த்து விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு. சோ எல்லையில அவன் கொல்லக்கூடிய, அவன் தீவிரவாதம் செய்து கொல்லக்கூடிய மக்களின் உயிர் என்பது உங்களுக்கு ஒரு மைதான விளையாட்டை விட சாதாரண விஷயம். எதுக்காக அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு சின்ன வியாபார நோக்கம். இந்தியாவின் BCCI என்பது இந்திய GDPயில் ஒரு பிராக்ஷன் கூட மதிப்பில்லாத ஒரு ஆர்கனைசேஷன். அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்காக, அப்படிப்பட்ட ஒரு அமைப்பின் வியாபார நோக்கத்திற்காக, அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களின் சுயநலத்திற்காக நம்ம நாட்டின் இறையாண்மையை விட்டு கொடுப்பது என்பது மொத்தமான அசிங்கம். ஆனா இதனால் பாதிக்கப்படுவது எல்லையில் இருக்கக்கூடிய இந்தியாவின் மிடில் கிளாஸ். இதுதான் உண்மை. இந்த இந்தியா மீது பாகிஸ்தான் செய்யக்கூடிய தீவிரவாத தாக்குதல்களில் இதுவரைக்கும் ஒரு ஷாருக் கான் இறந்திருக்கானா, ஒரு சல்மான் கான் மாதிரி ஒரு செலிபிரிட்டி செத்துருக்கானா, அம்பானி அல்லது அதானி மாதிரி ஒரு பெரிய பணக்காரன் செத்துருக்கானா, ஒரு அரசியல்வாதி, ஒரு டிப்ளமேட்? சாகிறது எல்லாமே புவர், மிடில் கிளாஸ் அண்ட் சோல்ஜர்ஸ், உண்மையான வரி பணம் கட்டக்கூடிய பொதுமக்கள். இந்த தீவிரவாத பாகிஸ்தானோடு எந்த சவகாசமும் கிடையாது. பாகிஸ்தானை தொட்டால் தீட்டு. அவன் தீவிரவாதம் செய்யும் வரைக்கும் அவன் அசிங்கம், அவன் தீண்டாமையின் கீழ் இருக்க வேண்டியவன். எனவே அவனோடு எதுவுமே கிடையாது என்ற சித்தாந்தத்தில் உடும்பு பிடியாக ஏன் இந்தியா இருக்க முடியாது சொல்லுங்க? பன்னியோடு மேய்ந்தால் பசு கூட எதையோ செய்யும்னு நம்ம தமிழ் பழமொழி ஒன்று இருக்கு. அதுதான் பாகிஸ்தானோடு இந்தியா கைகோர்ப்பது என்பது. இதே இந்த ஜெய்சங்கர் ஐரோப்பிய நாடுகள், மேற்கத்திய நாடுகள் அப்படின்னு 1000 விஷயங்கள் பேசுவார். ஆனா இப்படிப்பட்ட விஷயங்களில் கோட்டை விடுவது இந்திய அரசுக்கே அசிங்கம். இதை விட பெரிய தோல்வி நம்ம பிரதமர் ஐயா மோடி அவர்களுக்கு இருந்து விடவே முடியாது. பொதுவாகவே இந்த தீவிரவாத பாகிஸ்தானிய நாடு அல்லது அரசு என்னதான் செய்தாலும், அது எப்படித்தான் தீவிரவாதம் செய்து நம்ம பொதுமக்களை, நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே கொன்று குவித்தாலும், இந்த வட இந்திய ஆட்சியாளர்களுக்கு எப்போதுமே பாகிஸ்தான் மீது ஏதோ ஒரு சாப்ட் கார்னர் இருப்பது போன்ற உண்மையை அடிக்கடி நிரூபிக்கிறார்கள். அது ஒரு தீவிரவாத நாடு. நீங்க பாருங்க, நேற்று இரவு 32 தமிழர்களை ஸ்ரீலங்கா கப்பற்படை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 படகுகளை வலுக்கட்டாயமாக பிடிச்சு ஸ்ரீலங்கா நாட்டுக்குள்ள கொண்டு போய் அந்த மக்களை டிடென்ஷன் கேம்ப்ல இந்த தமிழர்களை போடுறாங்க. நேற்று இரவு நடந்த விஷயம் இது. 1000 வழிகளில் இதே இந்த ஸ்ரீலங்கா இந்தியாவை நம்பி இருக்கு. ஆனா இதே இந்த இந்திய அரசுக்கு தமிழக மீனவர்கள் என்று வரும்போது நெகோசியேஷன் டேபிள்ல ஒரு சீட் கிடையாது, மதிப்பு கிடையாது. இதே இந்த தமிழர்களுக்காக தினசரி ஸ்ரீலங்காவின் டிடென்ஷன் கேம்புக்கு போகக்கூடிய தமிழக மக்களுக்கான ஒரு நியாயத்தை, தீவிரமான நியாயத்தை, அதாவது நிரந்தரமான நியாயத்தை இவர்களால் கொடுக்க முடியல. உடனே இவங்க சொல்றது அது அவனுடைய டெரிட்டரிக்கு உள்ள போனா அவன் விடுவானான். அப்படியெல்லாம் இல்லைங்க. 2025ஆம் ஆண்டு தொடங்கி இன்னும் 2 மாதங்கள் கூட முடியல. இதுவரை 131 தமிழர்களை டிடென்ஷன் கேம்ப்ல ஸ்ரீலங்கா அடைச்சிருக்கு. 18 மீன்பிடி படகுகளை இம்பவுண்ட் செஞ்சிருக்கு. பாக்பே அந்த ரீஜன் யாருடைய? மீன் வளம் கொட்டி கிடக்கக்கூடிய மெரைன் ரிசோர்ஸ், தங்க சுரங்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த பால்க்பே யாருடையது? அங்கதான் இவங்க மீன் பிடிக்கிறது. கச்சத்தீவு சிக்கல் என்னாச்சு? அதை எப்ப பேசி முடிப்பீங்க? தேர்தல் வரும்போது மட்டும் வந்து முன்னாடி நின்றுட்டு பேசுறீங்க, நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம்னு. ஆனா இப்படி நூற்றுக்கணக்கான தமிழர்கள் அவர்களுடைய படகுகளை விட்டு, தங்களுடைய குடும்பங்களை விட்டு பிரிந்து போயும் இந்த ஸ்ரீலங்கா நாட்டுக்குள்ள டிடென்ஷன் கேம்ப்ல இருப்பது ஒரு சில தலைவர்களுக்கு தன்மான பிரச்சனையாக தெரியல. வடக்கு எல்லையில இருக்கிற மக்களையும் காப்பாற்ற முடியல, தெற்கு எல்லையில இருக்கிற மக்களையும் காப்பாற்ற முடியலன்னா இந்தியாவின் சோ கால்டு மிலிட்டரி பவர், இந்தியாவின் மிடில் கிளாஸ் மக்கள் எங்க போவாங்க?
கூலிக்கு வேலை செய்பவர்கள் எங்க போவாங்க? மீனவர்கள் எங்க போவாங்க? இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு என்பதன் அர்த்தம் என்ன? 3வது பெரிய மிலிட்டரி, 4வது பெரிய மிலிட்டரி, 5வது பெரிய பொருளாதாரம், எப்போதோ ஆக போகும் டெவலப்டு கண்ட்ரி என்ற அந்தஸ்தின் அர்த்தம் என்ன சொல்லுங்க. அப்ப கூட மீனவர்கள் டிடென்ஷன் கேம்புக்கு போவாங்க. காஷ்மீர் எல்லையில் மிடில் கிளாஸ் மக்கள் சாவாங்க. ஆனா நீங்க தீவிரவாத நாட்டின் தீவிரவாதிகள் கூட கிரிக்கெட் விளையாடுவீங்க. அப்ப கூட நீங்க ஸ்ரீலங்காவுக்கு $1 பில்லியன் பணமும் மருந்தும் உணவும் துணியும் அனுப்புவீங்க. ஆனா உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு அந்த கையை நக்கிக்கிட்டு நக்கிற கை காயறதுக்கு முன்னேயே அந்த கையை சைனா கிட்ட நீட்டி காசு வாங்குவான். இதே இந்த ஸ்ரீலங்கா, இதே இந்த பங்களாதேஷ். இந்தியாவை அவங்கிட்ட அசிங்கமா பேசுவான். இந்தியாவை தாக்குறதுக்கு, இந்தியாவை அழிக்கிறதுக்கு, இந்தியாவின் பொருளாதாரத்தை கீழே கொண்டு வர்றதுக்கு எல்லா ஐடியாவும் சைனாவுக்கு கொடுப்பான். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை என்பது இப்படியெல்லாம் செய்யும் போது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. இதே கதை தான் பங்களாதேஷ், நேபாள் போன்ற நாடுகளோடு இந்தியாவுக்கு நடக்கு. பங்களாதேஷ் அந்த நாட்டில் சிறுபான்மை மக்களை எப்படி கொடுமை செய்யறான்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். மறுக்க முடியுமா? இந்தியாவின் ஜெய்சங்கர் ஒரு நியாயம் சொல்றேன் கேளுங்க. அல்லது அரசு மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக, ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் 10% கூட பாகிஸ்தான் போன்ற தீவிரவாத நாட்டுக்கு எதிராகவோ, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் போன்ற துரோகிகளுக்கு எதிராகவோ எடுக்கிறதே கிடையாது. இதுதான் உண்மை. யாருமே இதை நிராகரிக்க முடியாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சாஃப்ட் கார்னர், தர்ம பிரபு. ஆனா சாகுற மக்கள் சாகுறாங்க. கைதாகி டிடென்ஷன் கேம்புக்கு போற மக்கள், தமிழர்கள் போய்கிட்டே இருக்காங்க. அப்படியானால் இந்த நாட்டில் மிடில் கிளாஸ் தேவையே இல்லையா? ஈரானில் கைது செய்யப்பட்டாலும் ஒண்ணுமே பண்ண முடியல. கத்தாரில், பஹ்ரைனில் கைது செய்யப்பட்டாலும் ஒண்ணுமே பண்ண முடியல. மாத கணக்காக கத்தார் ஜெயிலில் மீனவர்கள் இருக்காங்க தெரியுமா? ஈரான் ஜெயிலில் இருக்கிறாங்க. அப்ப டெவலப்டு நேஷன் வித்தவுட் மிடில் கிளாஸ், அப்படியா? சோ இதெல்லாம் மிடில் கிளாஸை டெவலப் பண்றதுக்கு பதிலா மிடில் கிளாஸை, அந்த மக்களை ஒழிச்சு கட்டுற திட்டம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்கள ஒரு சில அரசியல் பக்தர்கள், டிவோட்டீஸ் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா உங்களுக்கு நான் சொன்ன இந்த எந்த சிக்கலுமே கிடையவே கிடையாது. உங்களுக்கு அது நடக்கிறதே இல்லை. 12 lakhs டாக்ஸ் பிரேக் உங்களுக்கு போதுமானது. இல்லைன்னா அதையும் தாண்டிய பணக்காரர்கள் நீங்க. எனவே இது ஒரு அரசு சம்பந்தப்பட்ட விஷயமாக நான் பார்க்கல. நான் அதை அப்படி ஆக்க விரும்பல. ஆனா இந்தியாவின் மொத்த இந்திய அரசின், அது எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த அரசாக இருந்தாலும், நம்மளுடைய அடிப்படை எண்ணம் மாறணும். மிடில் கிளாஸ் மக்கள் மீதான ஒரு ஸ்பெஷல் எம்பத்தி வரணும். இல்லைனா there is no point in development. I'm keeping it real and I'm keeping it natural, friends. இதுல அரசியல் பார்க்காதீங்க. இது என்னுடைய மனம் உணர்ந்த பேச்சு. ப்ளீஸ், நான் இப்ப உங்ககிட்ட கேட்கிறது, இந்திய அரசின் இந்த வெளிநாட்டு கொள்கை சரியானதா? அது எந்த அரசாக இருந்தாலும் இது காலம் காலமாக நடக்குது. அது எந்த அரசுன்னு நீங்க பார்க்காதீங்கன்னு சொல்றேன். இந்த மிடில் கிளாஸ் மக்களுக்கு எதிரான மெத்தன போக்கு சரியானதா? சரியில்லைன்னா அதை எப்படி சரி செய்யலாம்? எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணோம், இப்ப எங்கேயோ போயிருக்கு பாருங்க. நஸ்ரல்லா அடக்கத்துல தொடங்கி இந்தியாவின் மிடில் கிளாஸ்ல முடிஞ்சிருக்கு. பட் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்ட இந்த கேள்விகளுக்கு நம்ம நாட்டில் நடக்கிறது, முக்கியமாக இந்த வெளிநாட்டு கொள்கை, ஃபாரின் பாலிசி, மிடில் கிளாஸுக்கு எதிரான ஒரு ஃபாரின் பாலிசி, அது வடக்காக இருந்தாலும் தெற்காக இருந்தாலும், முக்கியமாக நம்ம கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இந்த மாதிரியான மக்கள் போயும் ஸ்ரீலங்கால டிடென்ஷன் கேம்ப்ல இருக்கிறது எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா? இல்லீகலா அமெரிக்கால போய் டிடென்ஷன் கேம்ப்ல இருக்கிறான். அதையே நம்ம பலரும் அது எப்படி அப்படின்னு கேட்கிறோம். இந்த ஸ்ரீலங்கா நாட்டுக்குள்ளாடி நம்ம தமிழர்கள் டிடென்ஷன் கேம்ப்ல இருக்கிறது நம்ம தலைவர்களுக்கே ஒரு அசிங்கமா, ஒரு தன்மான பிரச்சனையா தெரியலையா? ஒரு கொஞ்சமாவது யூகோ வர வேணாமா? இதை பற்றி கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. ஒரு சில பேருக்கு இதுல எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கலாம். பட் என்னன்னு ஒரு நல்ல டீசென்ட் மைண்ட் செட்டோட சொல்லுங்க. சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும்.
அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.